தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, ராகு, கேது. இந்த ராகு, கேது பெயர்ச்சியாகுறதே இந்த வருட கடைசியில தான். இந்த ராகு, கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலாவே இந்த ராகு, கேது எப்படி நகருவாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ரெட்ரோகேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வக்ரம். வக்ரகதியில தான் இந்த ராகு, கேது எப்பவுமே பெயர்ச்சி அடைவாங்க. அவங்க மூவ்மெண்ட்டுமே ரிவர்ஸ்ல தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஜென்ரலா நம்ம ஜாதகமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு புதன் வக்ரமா இருக்கு, சனி வக்ரமா இருக்கு, குரு வக்ரமா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னா, முன்னோக்கி போகக்கூடிய அந்த பிளானட் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா, அவங்க ரிவர்ஸ்ல போகல. இவங்கள கடந்து போயிட்டுருக்கும் பொழுது, மத்த விஷயங்கள் இப்போ ஒரு பஸ் நிக்குது, ஒரு ட்ரெயின் நம்மள கடந்து போகும்பொழுது, நம்ம ஏதோ பின்னோக்கி போற மாரி தெரியும். ஆனா, நம்ம அங்கேயே தானே நிக்கிறோம். அந்த மாரியான விஷயம் தான் இது. ரெட்ரோகேட் அப்படிங்கிறது. பின்னோக்கி போகுறதுங்கிறது. அப்போ இந்த ராகு, கேது பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா, முன்னோக்கி போகக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா? அவங்கள தான் எதிரிகளாவே பார்ப்பாங்க. அதாவது கரெக்ட்டா போய் இந்த ராகு கேது கிட்ட போய் சிக்கிற மாரியான விஷயம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு பிளானட்டும் போய் என்னடா ராகு கேதுட்ட சிக்கிருச்சு. அப்ப அந்த ராகு கேதுனாலே கெடுதல் தான் செய்ய போறாங்களா அப்படின்னா, இந்த ராகு கேதுவ பொறுத்தவரைக்கும், இந்த ராகு கேதுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா, இந்த பூமியோடைய சுழற்சியே இல்லன்னு தான் சொல்லணும். இந்த பூமியில இந்த அளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி இவ்ளோ டெவலப் ஆயிருக்கு. ஆன்மீகம் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அப்படின்னா, இது ராகு கேதுவால தான். ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னா அது ராகு. ஆன்மீகம் பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. ஒரு ஆன்மீக தெளிவு கிடைச்சது. ஒரு கிளாரிட்டி வந்தது அப்டின்னா அது கேது. அப்போ ராகு எந்த விஷயத்துக்கு குடுக்கும்னா, ஆசைகள் அதிகமா தூண்டும். எல்லாமே பிரம்மாண்டம். அதிகமா குடுத்துரும். பின்விளைவுகள் தெரியாது. கேது என்ன பண்ணும்னா, ராகு எதை கொடுத்ததோ அத கரெக்ஷன் பண்றக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு புடுங்கறக்கு வரும். ராகு குடுத்தத கேது புடுங்கும். கேது உங்கள டிட்டாச் பண்ணி வச்சிருக்குன்னா, ராகு திரும்பவும் ஆசைய தூண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ராகு ஆல்ரெடி ஒரு விஷயத்த குடுத்துட்டு போயி, கேது புடுங்கும் அப்படிங்கிறது தான். அப்போ சரி இது முன்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள ராகு, கேது ஆக்கிரமிச்சுடுறாங்க அப்படிங்கிறப்போ, இவங்கள மாரியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த ரெட்ரோகிரேட் பிளானட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரிவர்ஸ் போகக்கூடிய பிளானட்ஸ் அவங்கலாம் என்ன ஆவாங்க அப்டின்னா, அவங்கள ராகு கேதுக்கு புடிக்கும். ஏன்னா, ரிவர்ஸ் திங்கிங் எல்லாமே. இப்போ ஒரு புதன் வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறைஞ்சிருந்து சில வேலைகள் பார்க்கும் அப்படிங்கிறப்போ, ஒரு வேள புதனோட ஒரு ராகு இருக்குது. இது 2மே இந்த புதனும் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் அரிதான பல விஷயங்கள மனித மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறவங்க, இந்த மாரி புதன் தான் செய்வாங்க. ரிவர்ஸ் திங்கிங்ல பின்னாடி இருந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல இருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வக்ரம் அடைந்த பிளானட்ஸ இந்த ராகு, கேது எதுவுமே செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்கன்னா, பெரிதா கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. ஜென்ரலாவே இந்த ராகு, கேதுக்கு ஒரு குணாதிசயம் என்ன இருக்குன்னா, இவங்களுக்குன்னு வீடு கிடையாது. ராகு, கேதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு தனக்கு எதிர்த்தாப்புல வராங்களோ, அவங்களாவே தன்னை சித்தரிச்சிருப்பாங்க. மிகைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. இப்ப சூரியன், சந்திரன மட்டும் கிரகணம் மாரி புடிச்சிரும். ராகு, கேது. டோட்டலா ஆக்கிரமிச்சுரும். இப்போ ஒரு சந்திரன போய் ஒரு ராகு பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு ரொம்ப பயந்தே இருப்பாங்க. இல்லன்னா, சுத்தமாவே பயமே இல்லாம இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரியாதுங்கிற மாரியே இருக்கும். கேது போய் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்திரன. இவங்களுடைய தாட் எப்படி இருக்கும்னா, ஸ்டாக்னன்ட்டாவே இருக்கிற மாரியே இருக்கும். அ எதுலயுமே எதுலயுமே ஒரு பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ராகு, கேதுக்குமே குணாதிசயங்கள் அப்படிங்கிறது மாறும். இப்ப சூரியன போய் பிடிச்சிருச்சு ராகு. சூரியன், ராகு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்கள யாராலயுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி சூரியன் பிரகாசம். இந்த ராகு போய் விழுங்க பாக்குது அப்படிங்கிறப்போ, அதாவது விழுங்க பாக்குறதுங்கிறது என்னன்னா, அந்த சூரியனோட வெளிச்சத்த கொஞ்சம் மறைக்க பாக்குது. இல்லன்னா சூரியன உள்வாங்க பாக்குது அப்படிங்கிறது. அப்போ இவங்கள யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா சுத்தமாவே லிசன் பண்ண மாட்டாங்க. தான் என்கின்ற ஒரு அகந்தையான விஷயம் அபரிதமாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே இது ஒரு சூரியன் கேதுவ போய் பிடிச்சிருச்சுன்னா, இத டோட்டலா இருள் சூழ்ந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணிடும். அ அப்ப இவங்கனால மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. எனக்கே எல்லாமே நடக்கட்டும். யார் கேடு கெட்டு போனா என்னங்கிற ஒரு விஷயத்தையும் குடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன குடுக்கும்னா, கான்ஃபிடன்ஸ் லெவல ஒரு சிலருக்கு குறைச்சிரும். ஸோ இந்த மாரி இந்த ராகு, கேது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறத பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த மார்ச் 29ஆம் தேதி
2026ல பெயர்ச்சி அடையுது. அதாவது நட்சத்திர பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சதயத்தில இருந்து அவிட்டத்துக்கு போகுதுங்கிறது என்னன்னா, இல்யூஷன்ல இருந்து ஆக்ஷன். அதாவது மாயையிலிருந்து செயல்பாட்டு முறைக்கு அ அதாவது ரியாலிட்டி லைஃப்ன்னு சொல்றோம் இல்லையா? உண்மையான வாழ்க்கை நிலைக்குள்ளார ஆக்ஷன் எடுத்து போக வைக்க போகுது அப்படிங்கிறது தான். இவ்வளோ நாள் வந்து மாயையிலேயே இருந்து, பயத்திலேயே இருந்து, செய்யலாமா? வேணாமா? அப்படிங்கிற விஷயத்துல இருந்து, அடுத்த செயல்பாட்டு முறைக்கு. உடனே இதெல்லாம் நடந்துருமா? அப்படின்னா கிடையாது. ஏன்னா, இந்த ராகு, கேது, இந்த சனி, குரு இவங்கலாம் எப்படின்னா, மெதுவா தான் டிராவல் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் டிராவல்ங்கிறது இருக்காது. அதனால தான் வந்து ஒரு ராகு, கேது பெயர்ச்சியே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறதுக்கே 18 மாதங்கள் புடிச்சிரும். அதனால தான் அவங்களுடைய அந்த மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கும். அப்போ மெதுவா இந்த மாற்றம் எப்படி வருது? ஒரு மாயையில இருந்து ஒரு ஆக்ஷன், ஒரு இல்யூஷன்ல இருந்து ஒரு ஆக்ஷனுக்கு இது போகுது அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு படி, ஒரு பேபி ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது இந்த நட்சத்திர பெயர்ச்சி மார்ச் 29ல இருந்து ராகு, கேதுவுடைய நட்சத்திர பயிற்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு வகையான மாற்றங்களை வாழ்க்கையில ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாவே அமையும். ஏன்னா, ராகு, கேதுங்கிறது என்ன? எங்க போனாலும் தன்னையே வந்து பிரதிபலிக்கும். இது நான் தான் அப்படிங்கிற மாரி பிரதிபலிக்கும். இப்போ இந்த ராகு செவ்வாய் கிட்ட போயிருச்சு. செவ்வாய் ஆல்ரெடி ஆக்ஷன்ல ஈடுபடக்கூடியவர் தான். அப்போ இந்த ஆக்ஷன் ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும்? அபரிதமான ஒரு ஆக்ஷனா இருக்கும். இது வந்து இளங்கன்று பயமறியாதுங்கிற மாரியான ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள போகிற மாரி தான். சரி இந்த கேது என்ன பண்ண போது? மகம் நட்சத்திரத்துக்குள்ள போயிடுதே! அப்படிங்கிறப்போ, இந்த சுக்கிரன்கிறது என்னது? எல்லாமே ஒரு ஈர்ப்பு, ஆசை, டிசையர்ஸ்ல இருந்து இந்த கேது ஒரு டிட்டாச்மெண்ட்ட சொல்லக்கூடியது. ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது. அப்போ இங்க என்ன நடக்குது? செவ்வாய் கிட்ட போய் ஆக்ஷன் நடக்குது. மாயையிலிருந்து வந்துருச்சு. இங்க கேது என்ன பண்ணுது? இங்க கேது கிட்ட வந்தோனே என்ன ஆகுது? ரியாலிட்டி அக்செப்டன்ஸ்குள்ள வருது. சரண்டரிங்க்குள்ள வருது. அப்ப இதத்தான் நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ராகு, கேது என்ன செய்யுது? அப்படிங்கிறது. இப்போ மீனத்துக்குன்னு பார்க்குறப்ப ஜென்ரலாவே மீனம்னாலே இல்யூஷன், மாயைக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ராகுல இருந்து இப்ப அவிட்டத்துக்கு போகுது அப்படிங்கும் பொழுது, நீங்க மாயையிலிருந்து ரிலீஸ் ஆகுறீங்கங்கிறது தான் அர்த்தம். எப்போ நடக்கும்? உடனே நடக்குமா? இது நடந்துருமா? அது நடந்துருமான்னு ஒரு பயத்திலேயே இருந்தீங்கல்ல. ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு நெனச்சிருப்பீங்க. பெருசா வந்திருக்காது. அ சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி பார்க்க வச்சதெல்லாம் இந்த ராகு பண்ணியிருந்திருக்கும். இப்ப என்னன்னா, இனிமேல் தான் செயல்பாடே. அதாவது இப்போ வொர்க்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸ்லயே இருக்கிறீங்க. உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களுக்கு வந்திருக்காது. இனிமேல் தான் ப்ரமோஷனே வரப்போகுது அப்டின்னா, நிதானமா இருங்கன்னா, அந்த நிதானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப என்னன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். ஏதாவது ஒண்ணு படிக்கணும். உங்களுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகமும், உங்களுக்கு வழிபாட்டு முறைகளே எப்படின்னா, மீனத்துக்கு பெரும்பாலும் நீங்க தான் வந்து காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வழிபாடு பண்ணணும். அதே மாரி இரவு வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து மீனத்துக்கு உகந்தது. உங்களுக்கு ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் தான் கனெக்ட் ஆவாங்க. ஜென்ரலாவே உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. நிழல் போல ஒரு விஷயம் ஒண்ணு காட்டுதுன்னா, ராகு நல்லா காட்டும். அதோடயே கேது என்ன பண்ணும்னா, தெய்வ ஸ்தலங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போகும். முருகர ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கணும் மீன ராசியில இருக்கவங்கலாம். ஏன்னா, இது வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகுது. செவ்வாய் சாரம் வாங்குது அப்படிங்கும் பொழுது, முருகருடைய வழிபாடு பண்ண லைஃப் அப்படியே கிளியர் ஆயிட்டே இருக்கும். முக்கியமா நீங்கலாம் வந்து குக்கி சுப்பிரமணியா போயிரணும். கர்நாடகால இருக்கக்கூடிய குக்கி சுப்பிரமணியால போய் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, அது முழுக்க முழுக்க ராகு, கேதுக்கான பரிகார ஸ்தலம். உங்களுக்கு இருக்க அந்த மாயை, அந்த இல்யூஷன்ஸ் எல்லாமே விலகி போகணும் அப்படிங்கிறது தான். ஒரு மயிலிறகு வச்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து மீனத்துக்கு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா, நான் ஏன் மயிலிறகு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, மயிலுக்கும் இந்த அமானுஷ்யத்துக்கும் பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய கலர்ஸ், அதோடைய எனர்ஜீஸு. உங்களுக்கு வந்து தேவையில்லாத பயங்களை வந்து இந்த மயிலிறகு நீக்கும் அப்படிங்கிறது தான். தேவையில்லாத எனர்ஜீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையில்லாத இந்த எங்கேயோ போனத கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னுலாம் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு எனர்ஜி வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு கூட்டிட்டு வந்தா மீன ராசிக்காரங்க கூட்டிட்டு வருவாங்க. தேவையே இல்லாமயே வரும். ஏன்னா, மோட்சஸ்தானத்துல இருக்கிறதுனால, தெய்வங்களும், பிசாசுகளும் ஒண்ணாவே செயல்படும்னா, அது மீனத்துக்கிட்ட தான் செயல்படும். ஸோ நீங்க வந்து இந்த மாயையிலிருந்து தான் விலகி, தெய்வ அனுகிரகங்கள அதிகமா வாங்கி,
மோட்ச பாதைய நோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்போ ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அதிகமா யார் போக போறாங்கன்னா, மீன ராசி தான் போறீங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆன்மீக வழிப்ப எத்தன கோயிலுக்கு வேணாலும் நீங்க போகலாம். கோயிலுக்கு போக போக தெளிவு நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுடைய ட்ரிப்பே எப்படி இருக்கணும்னா, ஹிமாலயாஸ்லாம் போயிட்டு வரணும் நீங்க. அந்த அளவுக்கு வந்து கடல் தாண்டி இன்னும் வந்து தேசம் தாண்டிலாம் போய் ஒரு வழிபாட்டு முறைகள்லாம் மீன ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர பெயர்ச்சி கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான்.